வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட முன்பகுதி நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணுற ஜெராக்ஸ் மெத்தேடு. அதில் முன்பகுதி நம்ம வெட்ட போகிறோம். ஏற்கனவே ஸ்லீவு பேக்கு எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ முன்பகுதி மட்டும் எடுக்க போகிறோம். கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. அதில் சிலது வந்து நம்ம வாய்மொழியாக சொல்ல வேண்டியதும் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இந்த முன்பகுதியை நம்ம கட் பண்ண போகிறோம். கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேளுங்கம்மா. துணி தச்சு வெளியில எடுக்கும்போது நூல் கட் ஆகுதுன்னா என்ன ரீசன் கேக்குறாங்க. துணி தச்சு வெளியே எடுக்கும்போது நூல் கட் ஆகுது. அது என்ன அப்படின்னா, இப்போ நூல் அந்த பிசிறு தட்டி இருக்கும். அதாவது ஊசியில் வந்து பிசிறு இருக்கும், இல்லைன்னா நீடில் பிளேட்டில் பிசிறு இருக்கும். ஏன்னா நீடில் பிளேட்டில் வந்து அந்த ஊசி உடஞ்சி அதில் அடிச்சு பிசிறு இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டோட அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிறு தட்டும். துணியை தைச்சிட்டு வரும்போது அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் வெளியே எடுக்கும்போது அதை அறுத்து விடும். இந்த தைச்சி முடிச்ச உடனே அதை அறுத்து விடும். அந்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து அதனாலே கட் ஆகும். அது ஒரு காரணம். அப்புறம் வந்து டென்ஷனை வந்து டைட்டாக வச்சுருந்தீங்கன்னா நூல் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் கட் ஆகும். நூல் வந்து ரொம்ப மக்கி போன நூலாக இருந்தாலும் துணியில் போயிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். வெளியில் வரும்போது கட் ஆகும். அது நிறைய காரணங்கள் இருக்குது நூல் கட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி ஊசியில் பிசிறு இருந்தாலும் கட் ஆகும். ஊசி நல்ல குவாலிட்டியாக போடுங்க. அந்த பல்லு செட்டு பார்த்தீங்கன்னா பல்லும் அந்த கைடும் பார்த்தீங்கன்னா உரசும். அது வழியாக தான் அந்த நூல் வெளியே வரும். பல்லு அதாவது நீடி பிளேட் வழியாக பாபின் கேஸ்லேருந்து வெளியே வர நூல் ப்ளஸ் நூல் இந்த மேலே ஊசியிலேருந்து போகிற நூல் ரெண்டும் சேர்ந்து அந்த பல்லு வழியாக அந்த கைடு வந்து உட்காந்துருக்கு. அந்த கைடு வழியாக தான் வரும். கைடு வந்து அதை அழுத்தி இப்படி உரசிட்டே இருக்கும். அந்த பல்லு வரும்போது உரசும். அந்த பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருந்து அந்த கைடு ரொம்ப மோசமாக இருந்தாலும் அதில் போய் உரசுறதுனால அறுத்து விட்டுரும். ஓகேவா? சில நூல் வந்து தாங்கிடும். சில நூல் ரொம்ப மக்கள் போன நூலாக இருந்தால், கொஞ்சம் நூல் குவாலிட்டி இல்லாத நூலாக இருந்தால் அப்படின்னு அறந்துடும். அதனால தான் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நூல் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கி போடணும். ஊசி வந்து பிசிறு இல்லாமல் இருக்கணும். அந்த நீடில் பிளேட் உள்ளே இறங்கி பிளேட் வந்து ஊசி பிசிறு இல்லாமல் இருக்கணும். உடஞ்சி அதில் 2-3 வாட்டி ஊசி உடஞ்சி இருந்ததுன்னா அதை மாற்றிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பராமரிப்பெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா சரியாக வரும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேளுங்க. இப்போ நம்ம இதில் வந்து என்னென்னா பேக்கை வச்சு காப்பி பண்ணிட்டோம். இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோம். அதை அப்படியே ஃப்ரண்ட்டை வந்து நம்ம அப்படியே பண்ணுறோம். வேறு அடுத்த கேள்விமா? குத்து செக் பண்ணுறது எப்படின்னா? குத்து செக் பண்ணுறதா? ஆமாம். குத்து செக் பண்ணுறது அப்படின்னா 1 இன்ச்சுக்கு, அதாவது இப்போ வந்து நம்ம குத்துன்றது எத்தனை குத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஊசி அதாவது தையலுடைய அளவு வந்து நம்ம 4 வை 3 வை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட 1 இன்ச்சுக்கு இத்தனை குத்து வரணும் அப்படின்னு சொல்லி அதிலலாம் எக்ஸ்போர்ட்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. கார்மெண்ட்ஸுங்களில் பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இதில் தான் சொல்லுவாங்க. 4 வச்சுக்கோங்க, 3 வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு மிஷினுக்கும் ஒரு மாதிரியான தையல் விழுகும். அப்போ அந்த 4, 3ன்றதை விட எல்லாருமே ஒரே அளவாக வைக்கணும். இல்லை எது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்னா அளவு கரெக்டாக இருக்கும், அந்த நெருக்கமான தையல் வைக்கணுமா அப்படின்றத நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு எத்தனை குத்து அப்படி கணக்கு போடுவாங்க. இப்போ பாருங்க, 1 இன்ச்சுன்றது என்ன? 8 பாயிண்ட். ஓகேவா? 8 பாயிண்ட் இருந்ததுன்னா இது வந்து நல்ல ஒரு சின்ன தையல். ஓகேவா? 8 குத்து இருந்ததுன்னா 8 குத்தி இருந்துச்சுன்னா சின்ன தையல்னு அர்த்தம். இதே வந்து 6 குத்து இருக்குன்னா கொஞ்சம் பெரிய தையல்னு அர்த்தம். 8 குத்தோட 9 குத்து 10 குத்துனா ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு அர்த்தம். 8 குத்து கண்டிப்பாக வைக்கலாம். இல்லைன்னா வந்து 7 குத்துலேருந்து 6லேருந்து 7 குத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த 1 இன்ச்சு இங்கேருந்து இந்த 1 இன்ச்சு அளந்தோம் அப்படின்னா அந்த தைச்ச இடத்துல இப்படி அளந்தோம்னா இவருங்க 1 2 3 வருது இல்லையா? அது மாதிரி தைக்கிற இடத்துல அளந்தோம் அப்படின்னா அது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் வரும்போது அப்படியே எண்ணி பார்க்கணும் எத்தனை குத்தி இருக்குன்னு. 1 இன்ச்சில் எத்தனை குத்துதோ அதுதான் கணக்கு. ஓகேவா? அதை தான் வந்து குத்து கணக்குன்னு சொல்கிறது. அந்த எண்ணிக்கை கணக்கு சொல்லுவாங்க. இது வந்து கார்மெண்ட்ஸுங்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம்னா 4 நம்பரில் வச்சுக்கோ, 3 நம்பரில் வச்சுக்கோ, 5ல் வச்சா பெரிய தேலை விழுகும் அப்படின்னு. அது வந்து அப்படி கிடையாது. நம்ம பெரிய தேலை வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 5ல் வச்சாலே நகலாமல் இருக்கும். ஏன்னா பல்லு தேஞ்சு போயோ இல்லை அந்த நம்பர் கட்டில் ப்ராப்ளமோ அந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா 5ஆம் நம்பர்லேயே கூட மெதுவாக தள்ளாமல் இருக்கும். 2ஆம் நம்பரில் சில பேருக்கு வேகமாக தள்ளும். அப்போ நமக்கு எண்ணிக்கை கணக்குன்றது அந்த புரிதலாக இருக்கும். எல்லாருமே அதே மாதிரி ஒருத்தர் ஸ்லீவ் தைப்பாங்க, ஒருத்தர் ஃப்ரண்ட் தைப்பாங்க, ஒருத்தர் வந்து பாட்டாக தைக்கும் போது எல்லாருக்குமே ஒரே அளவு இருக்கணும் இல்லையா? தையல் ஒருத்தர் வந்து பெரிய தையல், ஒருத்தர் சின்ன தையல் வச்சுருந்தோன்னா ஒரு ஃப்ரண்ட் தட்டு ரெடி பண்ணவங்க வந்து தையல் பெரிய தையலை வச்சுட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணவங்க சின்ன தையலை வச்சுட்டு இப்படி பண்ணாங்கன்னா இல்லை அதோட ஃபினிஷிங் மாறிடும் இல்லையா? அப்போ அந்த கார்மெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணால் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக பல்காக ரெடி பண்ணாலும் அது எல்லாருமே ஒரே மாதிரி வச்சுப்பாங்க. அப்போ அந்த இன்ச்சு கணக்கில் எத்தனை குத்து வருதுன்றதை ஒரே மாதிரி வைக்கிறது தான் அதுதான் அது கணக்கு. ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா? தையல் விட்டு விட்டு வருதுன்னா என்ன செய்வது? தையல் விட்டு விட்டு வருதுன்னா அப்போ குத்து விடுது போல இருக்கு. குத்து விடுது. ஊசி வந்து உடஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் மாற்றினீங்கன்னா டைமிங் மாறி இருந்ததுன்னா குத்து விடும். டைமிங்கை செக் பண்ணணும். அந்த ஊசியை வந்து நான் இதெல்லாம் நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஊசி வந்து அளவு வந்து ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஏற்றி வச்சுட்டு மாட்டிட்டு தைச்சு பார்க்கணும். அப்புறம் வந்து ஒரு நூல் இறக்கி அந்த லைட்டை லூஸ் பண்ணி ஒரு நூல் இறக்கி வச்சு தைச்சு பார்க்கணும். இது மாதிரி தைச்சு பார்த்துட்டு எது நல்லா தைக்கிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா டைமிங் மாறி இருந்ததுன்னா அந்த ஊசியோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறி இருக்கும், அந்த லென்த்து. அதுக்கப்புறம் ஊசியை வந்து கரெக்டாக இப்படி இடத்து பக்கத்தில் இப்படி கோர்க்கிற பொசிஷனில் சரியாக ஹோல்ஸ் வைக்கணும்.
இடது பக்கத்தில் வந்து அந்த கோடு உள்ளது இருக்கணும், வலது பக்கம் தான் பல்லம் இருக்கணும். அதை நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை வேணால் நான் இதில் வைக்கிறோம், அந்த குரூப் பிளேலிஸ்ட்டே வைக்கிறோம். அது குரூப் நம்ம மிஷின் சம்மந்தப்பட்டதில் எல்லாமே நம்ம அதில் போட்டிருக்கோம். ஓகேவா, நிறைய விஷயங்கள் நம்ம அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பாருங்க, ஊசியில் வந்து ஒரு பக்கம் பல்லம் இருக்கும், ஒரு பக்கம் கோடு இருக்கும். இந்த பள்ளமாக இருக்கிறது தான் வலது பக்கமாக இருக்கணும். அங்கே தான் வந்து அந்த ஹூக் வந்து எடுக்கும். அந்த செட்டில் பாயிண்ட்ல வர ஹூக் வந்து அங்கே தான் ஊசி இப்படி வந்து நூலை வந்து எடுக்கும். அதனால இந்த இடது பக்கத்தில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கிறது இடது பக்கம் இருக்கணும். இங்கே தான் நூல் கோர்ப்போம். அதை கரெக்டாக நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாக வரும். இதுக்கான விளக்கமான வீடியோ வந்து நம்ம மிஷினில் வச்சு போட்டிருக்கோம். அதை இந்த வீடியோவோட லிங்க்ல வைக்கிறோம், அதை பாருங்க. வேற அடுத்த கேள்விமா சார்? ஷோல்டர் பார்ட்ல நெக் போர்ஷன் அகலம் படுத்தும் போது பேக்ல ரோப் வைத்தால் தான் ஷோல்டர் உட்காருமா? ரோப் இல்லாம நெக் அதிகம் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷோல்டர் வந்து அகலமா வைக்கும் பொழுது நெக் பிராடா வைக்கும் போது ஷோல்டர் கலந்துருது. அதனால ரோப் வச்சு தான் அதை சமாளிக்கணுமான்னு கேட்குறீங்க. ஒரு காலத்தில் நாங்களும் அது மாதிரி தான் வச்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் இன்னும் கூட நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. கழுத்தோட அகலம் வரும்போது ஷோல்டர் இறங்குதுன்னா நாட்டை வச்சு சமாளிச்சிடுறது. இப்போ நம்ம வந்து அப்படி செய்கிறதுலாம் வந்து நம்ம பண்ணுற மெத்தேடு, கட்டிங் மெத்தேடில் அது மாதிரிலாம் வராது, அந்த ப்ராப்ளம் வராது. எவ்வளோ அகலம் நெக்கு கேட்டாலும் எவ்வளோ ஆழம் கேட்டாலுமே அதுக்கான சரியான கணக்கீடுகள் போட்டு நம்ம செஞ்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், ஷோல்டர் ப்ராப்ளமே வராது. ஓகேவா, நாட்டுன்றது எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு தேவைன்னா நாட்டு வைக்கணும், இல்லைன்னா நமக்கு தேவைப்படாது, அவங்களுக்கு தேவையில்லை, நமக்கு வந்து நாட்டு கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா ஷோல்டர் கம்பெனி வரும்போது நாட்டு வச்சு பழகிட்டாங்க. இப்போ நிப்பிள் பாயிண்டோட ஹைட் வந்து 9 இன்ச்சு இருக்குது. இதில் நம்ம 9 இன்ச்சு அப்படியே கரெக்டாக வச்சு மார்க் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உள் வாங்கி இருந்தது, இப்படி தான் கிராஸ் எடுத்து இருந்தது, கரெக்டாக இந்த மாதிரி தான் அமைப்பு காட்டியிருந்தது. இப்போ இதை நேராக வந்தாலும் இப்படி கிராஸாக வருதான்றதையும் 2 மார்க் கூட நான் போட்டு வைக்கிறேன். அதை நம்ம இங்கே காமிச்சிடும். இங்கே நமக்கு காமிச்சு அளந்து பார்க்கும்போது நமக்கு இங்கே நேராக வரணுமா, இப்படி இந்த கிராஸ் வந்து எடுத்துருக்காங்களான்றது நமக்கு காமிச்சிடும். ஓகேவா, நான் 2 மார்க்கே போட்டு வைக்கிறேன். இதில் எது சரின்றது நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரணும். அதுக்காக நம்ம என்னன்னாலும் நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை கரெக்டாக செய்யணுன்றது தான் நம்மளோட நோக்கம். இந்த கிராஸ் எடுத்திருந்தாலும் சரி, இது இப்படி எடுத்திருந்தாலும் சரி, நமக்கு வந்து இந்த அளவில் என்ன வந்துச்சோ அதை நமக்கு கரெக்டாக காமிச்சிடும். நம்ம செக் பண்ணுறது இப்போ கட்டிங் மெத்தடில் கொண்டு போனோம்னா கரெக்டாக காமிச்சிடும். ஓகேவா, இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் இதுக்கு கீழே உள்ள ஹைட் நம்ம செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குது, 2.25 இன்ச்சு இருக்குது. அந்த 2.25 இன்ச்சு இங்கே மார்க் போட்டுக்கலாம். வேறு அடுத்த கேள்விமா? வெரி நைஸ் ஐடியா அண்ணா. ஃப்ரண்ட் எப்படி குறைக்கணும், அளவு பிளவுஸ்ல இருந்து அளவு எப்படி சொல்லுங்க அண்ணா. இது எந்த காணொலிமா? இந்த மாதிரி சொல்லும்போது காணொலி பேரை சொல்லணுமா? அளவு ஜாக்கெட் அளவு எடுத்து கட்டிங் செய்யும் முறை அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ்ல வெரி நைஸ் ஐடியா போட்டுட்டு ஃப்ரண்ட் எப்படி குறைக்கணும்னு கேட்டிருக்காங்க. அளவு பிளவுஸ்ல இருந்து ஃப்ரண்ட்டை வந்து எப்படி குறைக்கணுமா? ஆமா, அளவு பிளவுஸ் வச்சு செய்யற மெத்தட் தான் அது. ஆமா, அளவு ஜாக்கெட் வச்சு அளவு எடுத்து கட்டிங் செய்யும் முறை. நம்ம அளவு ஜாக்கெட் வச்சு செய்யும்போது இதுல என்ன இருக்கோ அது அப்படியே தான் நம்ம வச்சுட்டு வந்து பாருங்க. இப்போ 3 இன்ச் இருக்கு. அளவு ஜாக்கெட்ல இருந்து கட் பண்ணும்போது நம்ம எதுவுமே மாற்றக்கூடாது இல்லையா? அளவு ஜாக்கெட்ல என்ன இருக்கோ அதுதான் நம்ம வைக்கணும். இப்போ நான் வந்து 3 இன்ச்சு இதுல இருந்தது, இங்கேயும் வச்சுக்கிட்டேன். இந்த கோட்ல இருந்தும் 3 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஓகேவா, இந்த 2 கோட்லையுமே நம்ம 3 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இது நமக்கு மேட்ச் ஆகுதா, இது மேட்ச் ஆகுதா நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ இந்த பாடி லூஸ் நம்ம செக் பண்ணணும். பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்கணும். நம்ம இப்போ பேக் வச்சு தான் நம்ம இது போட்டிருந்தோம். ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு, இல்லை மைனஸாக இருக்கான்றது நம்ம பார்க்கணும். பாருங்க கரெக்டாக இதையும் கூட நீங்கள் இந்த நெக்கோட பாயிண்டில் வச்சு நம்ம செக் பண்ணலாம். இழுக்கக்கூடாது, குளிர்ந்த நிலையில் தான் வைக்கணும். கரெக்டாக குளிர்ந்த நிலையில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப இழுக்கலை, கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு வந்து மைனஸ் ஆகிருக்கு. இந்த பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் தான் குறையுது. ஓகே, அளவு ப்ளவுஸ்ல இருந்து கட்டிங் பண்ணுற மெத்தட் தான் அவங்க கேட்குறாங்க. ஆமாம், அதில் வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் எப்படி குறைக்கிறது கேட்குறாங்களா? ஃப்ரண்ட் மட்டும் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஃப்ரண்ட்டை மட்டும் குறைக்கணும்னா நம்ம வந்து பேக்கை அதிகப்படுத்தி தான் ஃப்ரண்ட்டை குறைக்கணும். ஆனால் அளவு ப்ளவுஸ்ல இருந்து வர்றதை வந்து நம்ம வந்து அப்படி குறைக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸ் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதே தான் செய்யணும். ஆனால் அதே வந்து ஃப்ரண்ட் அளவு வந்து நமக்கு வந்து குறைக்க சொல்கிறாங்க கஸ்டமர் அப்படின்னா பாடி லூஸ் குறைஞ்சிடக்கூடாது. அப்போது நம்ம என்ன செய்யலாம்னா பேக்கை அதிகப்படுத்தி ஃப்ரண்ட்டை குறைச்சிக்கலாம். பேக்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது ஏன்னா பாடி லூஸ் குறையக்கூடாது இல்லையா? இப்போ 40 இன்ச்சு உதாரணத்துக்கு 40 இன்ச்சு பாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 40 இன்ச்சு பாடினா நம்ம என்ன செய்வோம், ஃப்ரண்ட்டை வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு 10 இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை குறைச்சோன்னா 38 மாறிடும். 2 இன்ச்சு குறைக்கிறோம் 38 மாறிடும். அப்போ டைட் ஆயிடும். அப்போ பேக்கை நான் வந்து என்ன பண்ணலாம், 22 மாற்றி ஃப்ரண்ட்டை வந்து 18 மாற்றணும்னா அப்போ வந்து 9 18 பேக்கில் வந்து 11 22 அப்படி வச்சுன்னா 40 டோட்டல் வந்துடும். இந்த கணக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அதுமாரி கணக்கு போட்டு ஆனால் குறையாத அளவுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா, வேறு அடுத்த கேள்விமா? லோ நெக் பிளவுஸ்ல நெக் மெஷர்மெண்ட் எப்படி எடுப்பேன்னு கேட்டிருக்காங்க. லோ நெக் பிளவுஸ்ல நெக் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது? ஆமா, லோ நெக் பிளவுஸ் அளவு பிளவுஸ்ல இருந்து நெக் மெஷர்மெண்ட் எடுக்கிறத பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்றது தெரியுது. இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த முன்னாடி வச்சிருக்கிற மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க்கு தான் எனக்கு இங்கே வருது.
இப்போ இதில் வச்சோம் அப்படின்னா பாருங்க, இதில் வச்சோம்னா மேலே ஏறுது. நமக்கு இங்கே பாடி லூஸ் வந்து வெளியில் போகல, உள்ளே தான் வந்திருக்கு ஒரு பாயிண்ட்டு. அப்போ நமக்கு இப்போ பாருங்க, இப்போ வைக்கும் பொழுது நமக்கு மேலே போகக்கூடாது, ஒரு பாயிண்ட் இறங்கி தான் வரணும். சமநிலைக்கு வரலாம், இல்லை ஒரு பாயிண்ட் இறங்கி வரலாம், ஏன்னா இங்கே இருக்கனால. அப்போ நமக்கு இதுதான் சரியான கணக்கு. ஓகேவா? பாருங்க, இதுதான் சரியான கணக்கு. அப்போ நம்ம இதில் வச்சு அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம இறக்கிட்டோம். இதில் மைனஸ் ஆன ஒரு 1.5 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை 1.5 பாயிண்ட் இங்கே இறக்கிருக்கோம். இங்கேருந்து இப்போ நம்ம 2 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கிடுவோம். 2 இல்லை 2.25 போடுவோம். ஏன்னா இது அளவு ப்ளவுஸோட உயரம் வந்து கம்மி. 2, 2.25, 2 வரைக்கும் போடலாம். இது 2.25 கிட்ட ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். இப்போ வந்து அவங்க அளவு ப்ளவுஸ்ல இருந்து எப்படி இப்போ லோ நெக் ப்ளவுஸ்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து அளவு எடுக்கிற மெத்தட் வந்து நிறைய பேர் வந்து தவறாக தான் செய்கிறாங்க. நானே முதல்ல வந்து நிறைய அளந்து பார்த்துருக்கேன், நிறைய தவறுகள் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து போட்டு வெட்டுறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பர்ஃபெக்டாக வருது. போட்டு வெட்டுற மெத்தேடு தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குது. அப்போ நம்ம போட்டு வெட்டும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த அளவுகள்லாம் வந்து கரெக்டாக உள்ளே போய் உட்காந்து எவ்வளோ லோனுக்கு சோல்டர் மைனஸ் பண்ணாங்க எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதையும் அளவு எடுக்கலாம். நான் வேணால் அதை வந்து அளவு எடுக்க மெத்தேடு சொல்லித்தரேன். அளவு எடுக்கும்போது நிறைய விஷயத்தை கவனிக்கணும். ஏன்னா நம்ம வந்து அளவு எடுக்கும்போது நிறைய தவறுகள் வந்துடும். அளவு போட்டு வெட்டும்போது அதை போட்டு பக்குவமாக வெட்டணும். எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம ஜெராக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அதுக்கு பயிற்சி தான். இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் பயிற்சியோடு நம்ம பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து அந்த அளவு எடுக்கிற இது வந்து நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எப்படி அளவு எடுக்கலாம், தவறு இல்லாமல் எப்படி அளவு எடுக்கலாம், இந்த நெக்கோட அளவுலாம் எப்படி, லோ நெக்காக இருந்தாலும் சரி, ஹை நெக்காக இருந்தாலும் சரி, அதை நம்ம கரெக்டான அளவில் எடுக்கணும். எல்லாமே கரெக்டாக அளவு கொண்டு வரணும். அதுதான் இப்போ முக்கியமானது. இப்போ நம்ம இந்த இடத்த வந்து இந்த பாகத்தை நம்ம கரெக்டாக வச்சு பார்க்குறோம். குளிர்ந்த நிலையில் தான் வச்சு பார்க்குறோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே வருது, அவ்வளோதான். இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து அப்படியே இதை நினச்சி இதை கொண்டு போயிடுவோம். இந்த ஃப்ரெண்ட் இங்கே மைனஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கு வேறு அடுத்த கேள்விமா. 46 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 46ஆ? ஆமா. 46 ப்ளவுஸ் கட்டிங்கா? ஆமா, 46 இன்ச்சில் ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க அப்படின்ட்டு. 46 ப்ளவுஸ் கட்டிங் நம்ம வந்து அப்படி போடுறது இல்லைன்னு எத்தனை வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். இவங்க புது வரைக்கிறாராக இருக்காங்களா என்னன்னு தெரியல, சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறாங்க போல். நம்ம வந்து 36 இன்ச்சு 38 இன்ச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போடுறதே இல்லை. அது வந்து தவறு அது. ஏன்னா பாடி அளவு, மேல் பாடி அளவு 36 இருக்குது அப்படின்னா அது அதே அளவு ஆமுல் அளவு எல்லாமே ஒரே மாதிரி தான் எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிறது கிடையாது. நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டாக இருக்கட்டும், நம்ம கீழ்படி அளவாக இருக்கட்டும், வேஸ்ட் அளவு, இடுப்பு அளவாக இருக்கட்டும், ஆமுல் அளவாக இருக்கட்டும், எல்லாமே மாறும். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்பர் செஸ்ட் மட்டும் ஒரு அளவு வருதுன்னா அந்த அளவு வச்சு நம்ம எல்லாமே கட் பண்ண முடியாது. இப்போ நான் 46 இன்ச்சுக்கு கட் பண்ணுறேன்னா அவங்களோட இடுப்பு அளவு எவ்வளவு, அவங்களோட ஆமுல் அளவு எவ்வளவு, அவங்களோட ராட் பாயிண்ட் எவ்வளவு பார்த்து செய்யறவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. நம்ம மேம்படுறதுமே தவிர நம்ம கீழ் நோக்கி போகக்கூடாது. நம்ம தொழிலை வந்து நலிவடைய விடக்கூடாது. நம்ம வந்து மேம்படுத்தணும். நம்ம நல்லா சிறப்பாக செய்யறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வந்து மேன்மை அடையணும்னா, ஓகேவா, இப்போ இதுதான் வந்து சரியான அளவு. அதனால் நான் இதை பெரிய மார்க்காக போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி பொதுவான ஒரு அளவை வச்சுட்டு ரெடிமேட் மாதிரி நம்ம செய்யறதுக்கு பண்ணுறது கிடையாது. உங்களோட அளவு என்னவோ முழு அளவு அனுப்புங்க. அதில் நான் என்னென்ன கால்குலேஷன் பண்ணி எப்படி பண்ணலாம், எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, எவ்வளோ பாருங்கள். இப்போ இவங்களுக்கு டாட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாருக்குமே இதே மாதிரி 1 இன்ச்சு இருக்குமா? இந்த அப்பர் செஸ்ட் இருக்கவங்களுக்கு இடுப்பு அவங்களோட கப்சைப் அளவு எவ்வளோ கூடும் குறையும், இடுப்பளவு எவ்வளோ கூடும் குறையும். அப்போ இந்த டாட்டோட கனம் வந்து கூடும், இந்த லென்த்து கூடும் குறையும், இந்த யோக்கோட ஹைட்டு மாறும். எவ்வளோ விஷயம் இருக்குது இதில். சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். அதனால பொதுவாக இந்த ஒரு சைஸை வச்சு பண்ணுறதுன்றதுலாம் தவறு. ஓகேவா? அந்த மாதிரி வழிமுறையே தவறு. அதை பண்ணுறவங்களே எனக்கு வந்து அதை போய் பண்ணுறவங்க வந்து உங்களை வந்து சும்மா ஏதோ வந்து உங்கள் சேனலை பார்க்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு வேறு வழி இல்லை, நேரம் இல்லை, ஏதோ ஒரு டைம் வச்சு ஓட்டணும். ஒரு சேனலில் வந்து ஒரு காணொலி தேவைப்படுது, அதை வச்சு ஓட்டுறாங்க அவங்களுக்கு. ஓகேவா? அதனால் வந்து சரியாக வராது. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அளவுகள் மாறும். அதனால் அதன் பிரகாரம் தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம இது இங்கே நடுப்படி அளவு வந்து இந்த பாடியோட அளவு வந்து ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சு இருந்தது இல்லையா, மீதி வந்து 5 ஒரு புள்ளி இருந்தது, அதை வச்சுட்டோம். இப்போ இதை லிங்க் பண்ண போகிறோம். ஆமுல் டாட் எவ்வளவோ அதை பார்த்துட்டு அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம். ஆமுல் டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆமுல் டாட் வந்து 2.5 பாயிண்ட் தான் பிடிச்சிருக்காங்க. அதுக்கான 1/2 இன்ச்சு நம்ம விட்டுவிட்டு இங்கேருந்து ஆமுல் டாட்டு 1/2 இன்ச்சு இருக்கும். ஓகேவா? இப்போ இதையும் இணைச்சிருவோம். இப்போ கிராஸாக தான் வருது பாருங்கள். இங்கேயும் கிராஸ் வருது, இங்கேயும் கிராஸ் வருது. வேறு அடுத்த கேள்விமா. அண்ணா, கொக்கி இழுத்து போடும்போது டைட்டா இருக்கு, நெக் மேலே ஏறின மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, எப்படி சரி செய்வது ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அளவு ஜாக்கெட் வந்து பண்ணதா இல்லை அளவு எடுத்து பண்ணதா அதை பற்றி சொல்ல இல்லையா? இல்லை, எதுவும் அதை பற்றி மென்ஷன் பண்ணல. தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அளவு எடுத்து செஞ்சிருந்தீங்கன்னா சப்போஸ் சரி பரவாயில்ல. நீங்கள் அளவு எடுத்து ப்ளவுஸாக இருந்து உடம்பு வந்து அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணி செஞ்சிருந்தீங்கன்னா அளவுகள் வந்து கணக்கீடுகள் சரியாக பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எடுத்த அளவு அப்படியே வைப்பாங்க, சில பேர் 4 இன்ச்சு லூஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி மெத்தடில் பண்ணக்கூடாது. நெக்கோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி பாடி அளவு விரிவு தன்மை கூடும் குறையும்.
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் போடணும். ஓகேவா? அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக வரும். அவங்க கேட்குற ப்ராப்ளம் என்னவா? கொக்கி இழுத்து போடும்போது டைட்டா இருக்கு, நெக் மேல ஏற மாதிரி இருக்கான். ஏன்னா மேல் கொக்கி இழுத்து போடும்போது அந்த அப்பர் செஸ்டோட அது வந்து அளவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து நீங்கள் அளவு ஜாக்கெட்லேருந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் அளவு ஜாக்கெட் செய்கிற முறை சரியில்லை. இப்போ நான் அளவு ஜாக்கெட்ல தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னென்ன விஷயங்கள் நான் கவனிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு விஷயம் கூட நம்ம வந்து மாறக்கூடாது. பாடி லூஸோ இடுப்பு இந்த லூஸோ எதுவுமே மாறக்கூடாது. இப்படியான இதில் நம்ம போனால் மட்டும்தான் சரியாக நம்ம பண்ண முடியும். சரியா? ஒரு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப கவனம் எடுத்து பண்ணணும். இப்போ இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். அது மாதிரி நீங்கள் நம்ம பண்ணுற மாதிரி மெத்தடில் செய்யுங்க. அளவு ஜாக்கெட் வச்சு கட்டிங் பண்ணுற மெத்தேடு இந்த இதில் கூட நான் அந்த லிங்க் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்ச்சுக்கு 2 பாயிண்ட் கம்மி. நான் 2 பாயிண்ட் மட்டும் நான் அதில் தூக்கிக்கிறேன். அளவு ஜாக்கெட் வச்சு கட்டிங் பண்ணுற மெத்தேட் நம்ம வந்து நிறைய போட்டிருக்கோம். இப்போ சமீபத்தில் போட்ட காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த ஒரு இதுவுமே மாறாமல் எவ்வளோ விஷயங்கள் பண்ணணுமோ எவ்வளோ விஷயத்தை கவனிக்கணுமோ அவ்வளோ விஷயத்தை கவனிச்சு செய்வோம். நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளம் வராது. அளவு ஜாக்கெட்டில் தப்பு இருந்தால் தப்பு காமிக்கும். அளவு ஜாக்கெட்டில் சரியாக இருந்தால் சரியாக வரும். அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அளவு ஜாக்கெட்டில் தப்பு இருந்தால் கூட அதை சொன்னாங்கன்னா நம்ம சரி பண்ணிடலாம். அவங்க சொல்லலைன்னா அதை நம்ம அப்படியே ஜெராக்ஸ் மெத்தடில் எடுக்கிறதுனால நமக்கு அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ இந்த கரெக்ட் பண்ணுற பாருங்கள், இந்த மெத்தடையும் பாருங்கள். நான் அந்த லிங்க்கையும் வைக்கிறேன். முழு வீடியோவையும் முழுதாக அளவு ஜாக்கெட் வச்சு வெட்டுற மெத்தட் என்னவோ அதையும் நான் வைக்கிறேன். ஓகேவா? இந்த லிங்க்ல வச்சுருவோம், நீங்கள் பாருங்கள். வேற அடுத்த கேள்விமா? செட்டில் நூலே அடிக்க மாட்டேதுன்னு கேட்குறாங்க. செட்டில் நூல் அடிக்க மாட்டுதா? ஆமாம், அதான் நூல் எடுக்க மாட்டுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அடிக்க மாட்டுதுன்னு சொல்கிறாங்க போல. செட்டில் நூல் வந்து எடுக்க மாட்டுது அப்படின்னு. சாரி அண்ணா, செட்டில் நூல் அடிக்கடி மாட்டுதுன்னு கேட்டிருக்காங்க. அடிக்கடி மாட்டுது? ஆமா. செட்டில் அடிக்கடி நூல் மாட்டுதுன்னா பாபின் கேஸ் வந்து சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாபின் வந்து சரியான அளவு இருக்காது. அதுல வந்து பாபின் நிறைய சுத்துனீங்கன்னா ஃபுல்லா சுத்தினா எப்படி கலந்து வருமோ அது போய் சிக்கும். ஊசி நூல் போய் சிக்குதா இல்லைன்னா பாபின்ல நூல் சிக்குதான்னு தெரியல. ஊசி நூல் சிக்கிச்சுன்னா டென்ஷன் செட்டில் எல்லாம் பிசுறு திட்டுதான் பாருங்க. நூல் வந்து அதுல வந்து டென்ஷன் செட்டில் ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இப்படி ஆடிட்டு இருக்கும். அது இருக்கணும் கண்டிப்பா. அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணி அனுப்பும். அதெல்லாம் இல்லைன்னா வந்து நூல் சிக்கும், கீழே போய் சிக்கும். ஓகேவா? ஏன்னா லூஸாக போகும். நூல் த்ரெட்டு வந்து கரெக்டான ஒரே எல்லா கம்பிலையும் போட்டு வளைவு எடுத்து கொண்டு போகணும். இல்லைன்னா சுண்டி வந்துச்சுனாலும் அது போய் சிக்கும். அது ஒரு நேரம் சுண்டும் போது சருன்னு நிறைய நூல் வந்துடும், உள்ளே போய் சிக்கிடும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே லெவலாக ஒரே மாதிரி போகணும். ப்ளஸ் வந்து பாபின்ல வந்து கேஸ்லேருந்து வர்ற நூல் வந்து ஒரே லெவலாக அழகாக வரணும். அது நிறைய ரொம்ப சுற்றக்கூடாது, நிறைய அளவுக்கு சுற்றக்கூடாது, கொஞ்சம் லிமிட்டாக சுற்றிக்கணும். அதே மாதிரி பாபினை வந்து திருப்பி போட்டு இப்படி பண்ணுங்க. இல்லைன்னா உள்ள வாசர் ஒன்று வைங்க. அந்த கேப் இருந்ததுனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாபின் வந்து சுருண்டு வரும். அந்த பாபின் வந்து ஒரு சரியான சீரான பாபினா போடுங்க. ரொம்ப வெயிட் அதிகமாக உள்ள பாபின் போடாதீங்க. நல்ல குவாலிட்டி பாபினா போடுங்க. பவர் மிஷினாக இருந்தால் அலுமினியம் பாபின் போடுங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான பாபின் போடுங்க. பாபினை வந்து இப்படி திருப்பி போடுங்க. ஒரு இப்படி போட்டுருந்தீங்கன்னா இப்படி திருப்பி போட்டு அந்த நூலை எடுத்து தைங்க. அது வந்து சில நேரம் இப்படி போடும்போது நல்லா வந்துடும். ஏன்னா இப்போ பாபின் ரோல் சுற்றுற பக்கமே வந்துச்சுன்னா அப்படி இழுத்து சுண்டி விட்டு பாபின் லூஸ் ஆகி அதில் போய் சிக்கும். ஓகேவா? பாபின் அப்படி திருப்பி போனீங்கன்னா ஆப்போசிட் வசதியில் வரும். அந்த நூல் வரும்பொழுது கேஸ்லேருந்து வரும்பொழுது அப்போ அது நல்லா வந்துடும். அது சின்ன விஷயங்கள் தான், அது பெரிய ப்ராப்ளம் இருக்காது. சின்ன விஷயமா தான் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. வேற அடுத்த கேள்விமா? ஜஸ்ட் இப்படிதான் கேட்டிருக்காங்க. ஆம்ஹோல் டைட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிதான், அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஆம்ஹோல் டைட்டா இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா. ஆம்ஹோல் டைட்டா இருக்குனாங்கன்னா அப்போ நம்ம வந்து கணக்கு சரியா வைக்கலன்னு அர்த்தம். அளவு இது வந்து அளவு ஜாயிட்டா என்னெல்லாம் சொல்லலையா? எதுவுமே மென்ஷன் பண்ணல. எந்த காணொலிமா அது? ஆம்ஹோல் ஷேப் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஆம்ஹோல் டைட்டா இருக்குன்னு மட்டும் சொல்றாங்க. ஆமா. இதுக்கு வந்து நீங்க மொட்டையா கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ஒரு மொட்டை கிடையாது மாதிரி இருக்கு. ஆம்ஹோல் டைட்டா இருக்குன்னு சொல்றாங்கன்னா நீங்க அளவு ஜாயிட்ல இருந்து நீங்க அளவு எடுத்து செஞ்சாலும் சரி, எல்லாமே நம்ம ஜெராக்ஸ் மெத்தட் பக்காவாக பண்ணணும். ஒரு பாயிண்ட் கூட மாறக்கூடாது. நம்ம அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களையும் பார்த்து ஒன்று பண்ணுறோம். நம்ம அளவு ஜாயிட் வச்சு வெட்டுற மெத்தேடு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அளவெடுத்து செய்கிற மெத்தேடு கூட நம்ம வந்து எவ்வளோ கணக்கீடுகள் போடுறோம் பாருங்கள். எவ்வளோ கணக்கீடுகள் நம்ம போட்டு பண்ணுறோம். இப்போ 2 இன்ச்சு இருக்குதுல, 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டு நமக்கு இங்கே 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக காமிச்சிச்சு. இதை டாட் வந்து மடித்து விட்டுருக்கனால தெரியல சரியாக கணக்கு நமக்கு. இப்போ பார்க்கலாம். இங்கே சரியாக திரும்ப செக் பண்ணுவோம். 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக தான் காமிக்குது. ஆனால் நமக்கு இங்கே வந்து 2 இன்ச்சு காமிக்குது. அப்போ 2 பாயிண்ட் குறையாக காமிக்கணும். இப்போ இதுதான் சென்ட்ரு. இப்போ 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட்டு கம்மியாக தான் காமிச்சிருக்கு இங்கே. இப்போ நான் 2 பாயிண்ட் இங்கே குறைச்சிட்றேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இந்த வித்து வந்து கூடி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இந்த டாட்டு கணக்கு போட்டு செக் பண்ணுவோம். இதை நேராக மார்க் போட்டுட்டோம். இப்போ கிராஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். இதில் வந்து இதில் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் நமக்கு அதில் கூட காமிச்சிருக்கு. எதுவும் தவறு இருக்கா வேறு ஏதாவது விஷயமா நம்ம செக் பண்ணால் தெரிஞ்சிடும்.
இப்போ இந்த ஓப்பன் டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நம்ம எவ்வளோ விட்டுருக்கோம். கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிருந்தாலும் அது கம்மியாக காமிக்கும். இந்த கிராஸ் நம்ம அதிகமாக எடுத்திருந்தாலும் அது காமிக்கும். கரெக்டாக தான் வந்துருக்கு. இது ரெடி அளவு ஓகே. இப்போ இந்த 2 பாயிண்ட் அளவு மட்டும் நமக்கு இங்கே திரும்ப செக் பண்ணிக்கிடுவோம். வேற என்ன கேள்விமா இப்போ கேட்டீங்க? அண்ணா பேக் அளவும் ஃப்ரண்ட் அளவுக்கும் வித்தியாசம் இருக்கும்போது ஃப்ரண்ட் அளவை கூட்ட வேண்டுமா? அதாவது கழுத்துக்கும் ஹார்ம் ஹோல் டாட்டுக்கும் எப்படி கணக்கெடுப்பது? தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2.25 இன்ச்சு இருக்குது இந்த லென்த்து. அதே 2.25 இன்ச்சு லென்த்து இங்கே வைக்கிறோம். இதில் 2.25 இன்ச்சு இங்கே வச்சுக்கிறோம். ப்ளஸ் சைடுக்கு இங்கே வச்சுக்கிறோம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் உள்ள 2 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. நான் உள்ளே நகர்த்தணும். கீழ்படி அளவுக்கு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அளவுக்கும் பேக் அளவுக்கும் வித்தியாசம் இருக்கும்போது ஃப்ரண்ட் அளவு கூட்டணுமா? அதாவது கழுத்துக்கும் ஆர்ம் ஹோல் டாட்டுக்கும் எப்படி கணக்கெடுப்பது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அத கூட்டணும்னு கஸ்டமர் சொன்னாதானே நம்ம கூட்டணும். அதாவது உள்வாங்கின பிளவுஸை பத்தி கேக்குறாங்க அப்படிதானே? ஃப்ரண்ட் உள்வாங்கின பிளவுஸ் ஃப்ரண்ட் கம்மியா இருக்கு, பேக் அதிகமா இருக்கு. அந்த பிளவுஸை வந்து ஃப்ரண்ட்டை வந்து அதிகப்படுத்த போறாங்க. கூட்டணும். ஃப்ரண்ட் அப்போ கூட்டணும்னா எதுக்காக கூட்டணும்னு தெரியலையே. அது உள்வாங்கின பிளவுஸ் அதை அப்படியே ஜெராக்ஸ் பத்தியில தான் எடுக்கணும். அப்போ ஃப்ரண்ட்டை கூட்டினீங்கன்னா பேக்கை மைனஸ் பண்ணுங்க, இவ்வளோதான். அதாவது ஃப்ரண்ட்டை கூட்டினீங்கன்னா அப்போ அது லூஸ் வந்துடும். அப்போ பேக்கை குறைச்சி தான் ஃப்ரண்ட்டை கூட்டணும். அப்போ பேக் குறைச்சி ஃப்ரண்ட்டை கூட்டுறதா இருந்தால் கழுத்தோட அகலம் வந்து ஃப்ரண்ட் அகலம் வந்து கம்மியாக இருந்தது இப்போ கூடும், பேக் அகலம் அதிகமாக இருந்தது குறையும். இந்த ஏ இருக்கு இல்லையா, ஏ வந்து இப்போ மைனஸ் ஆயிருக்கு. இதை கூட்டுறீங்கன்னா இந்த கழுத்தோட அகலம் கூடும். இப்போ இதுதான் நமக்கு கணக்கு. இதில் பாருங்கள், இப்போ இவ்வளோ தான், இதுதான் கணக்கு. இப்போ இதோட ஏ வந்து இவ்வளோ தான், இதோட நெக்கோட அகலம் இதுதான். இப்போ நீங்கள் இங்கே கூட்டுறீங்க அப்படின்னா இந்த கழுத்தோட அகலம் கூடும். அவங்களுக்கு கழுத்து அகலம்லாம் கூடனா பரவாயில்ல அப்படின்னாங்கன்னா ஓகே. பேக் அகலத்தை அதுக்கு இந்த மாதிரி குறைச்சிடணும், ஓகேவா? இதெல்லாம் மாறும், இந்த விஷயங்கள் மாறும். அப்போ பேக் அளவு பாடி லூஸ் வந்து ஃப்ரெண்டு வளர்த்தீங்கன்னா பேக் லூஸ் குறைக்கணும், ஓகேவா? அப்போ தான் அந்த டோட்டல் சரியாக வரும், இல்லைன்னா தப்பு வந்துடும். வேற அர்த்த கேள்விமா? ஆம்போல் அளவு வந்து 16, கை உயரம் வந்து 6.5, கை சுற்றளவு வந்து 13, அடிங்கை பைசெப்ஸ் வந்து 2 வைக்கிறதா 3 வைக்கிறதான்னு கேட்டிருக்காங்க. பைசெப்ஸா? ஆமா, அடிங்கை அளவு எடுத்துட வேண்டியதானே. இப்ப ஆம்பூல் அளவு என்னென்ன அளவு சொல்லிருக்காங்க? ஆம்பூல் அளவு எடுத்திருக்காங்க, கை லென்த் எடுத்திருக்காங்க, கை சுற்றளவும் எடுத்திருக்காங்க. அப்ப பைசெப்ஸ் மட்டும் ஏன் எடுக்கல? அதை எடுத்துட்டா 2 வைக்கணுமா 3 வைக்கணுமான்ற கேள்வியே தேவையில்லையே. எடுத்துட வேண்டியதான். அது ஒன்றும் எடுக்க முடியாத அளவு இல்லையே, ஈஸியா எடுத்துடலாமே. எடுக்கிறதா கரெக்ட். நம்ம 2 வைக்கணும் 3 வைக்கின்றதெல்லாம் கிடையாது. அது நிறைய பேர் அப்படிலாம் பண்றாங்க. பெரிய பெரிய மாஸ்டருங்க அண்ணன்மார்களே அப்படிலாம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, முழங்கையில இருந்து அடிங்கைக்கு ஒரு அளவு வச்சுக்கிறாங்க, இல்ல ஆம்கோல்ல இருந்து ஒரு 2 இன்ச்சு குறைச்சி வச்சுக்கிறாங்க அடிங்கையை. அப்படிலாம் கிடையாது. நிறைய பேருக்கு ஆம்கோலுக்கும் அடிங்கைக்கும் 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு, சில பேருக்கு 3 இன்ச்சு வித்தியாசம் வருது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி வருது, சில பேருக்கு 1.5 இன்ச்சு வித்தியாசம் வருது. சில பேர் பார்த்தீங்கன்னா முழங்கையோட அளவை வச்சு அடிங்கைக்கு வைக்கிறாங்க. அப்படிலாம் வந்து கணக்கே வராது. முழங்கைக்கும் அடிங்கைக்கும் என்ன இருக்கு? முழங்கை வந்து 7 இன்ச்சு இருந்தா ஒரு முழங்கை இருக்கும், 9 இருந்தா முழங்கை ஒன்று இருக்கும், 5.5 இன்ச்சு கை இருந்தா அதுக்கு முழங்கை ஒரு அளவு இருக்கும். அப்ப அதுல இருந்து எப்படி அடிங்கையோட அளவு எடுக்கிறது? அதுல இருந்து 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க அப்படின்னா எப்படி அது கணக்கு வரும்? தப்பு. அது அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அடிங்கை அளவு எடுக்கிறது பெஸ்ட், அதுதான் கரெக்ட். பெஸ்ட் இல்லை, அதான் சரி. நம்மளே முதல்ல வந்து அடிங்கை அளவு எடுக்காம கூட செஞ்சிருந்தோம். அப்ப நம்ம மேம்படுத்திட்டோம் அது சரியான வழியோ அதை தான் செய்யணும். திரும்ப பழைய அதுக்கு போகக்கூடாது, ஓகேவா? பழைய குருடி கதவை திறடின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏதோ சொல்லி பழமொழி கூட சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம திரும்ப போயிட்டோம்னா அப்ப நம்மளே பின்னாடி கீழே போற மாதிரி ஆயிடும், ஓகேவா? அடுத்த வேற என்ன கேள்விமா? ஆம்ஹோல் அடிப்பது டைப்போ லூஸ் வருது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோக்கு கேட்டிருக்காங்க. அண்ணா, இது கை சுருக்கத்திற்கு சரி செய்வது சரியாக இருக்கும், ஆனால் ஆம்ஹோல் சுருக்கம் எப்படி சரி செய்வது? கீழே இடுப்பில் இருந்து ஆம்ஹோல் வரைக்கும் சுருக்கம் உள்ளது, அதை ஆம்ஹோல் பிரித்து கட்டிங் போட்டு சரி செய்யலாமா அப்படி கேட்டிருக்காங்க. தச்ச பிளவுஸ்லயா? தச்ச பிளவுஸ்ல. தச்ச பிளவுஸ் திரும்ப சொல்லுமா? அண்ணா, இது கை சுருக்கத்திற்கு சரி செய்வது சரியாக இருக்கும். அதாவது நம்ம போட்ட காணொலியோட தலைப்பு என்ன? ஆம்ஹோல் அடிப்பது கை போல் லூஸ் வருவது எதனால்? அந்த தலைப்புல தான் கேட்டிருக்காங்க, அந்த வீடியோல கேட்டிருக்காங்க, அந்த காணொலியில. சரி சரி, அதுல என்ன கேட்டிருக்காங்க? திரும்ப சொல்ல கேள்வியை. இது கை சுருக்கத்திற்கு சரி செய்வது சரியாக இருக்கும், ஆனால் ஆம்ஹோல் சுருக்கம் எப்படி சரி செய்வது? அது எங்கெங்க இருக்குன்னா, கீழே இடுப்பில் இருந்து ஆம்ஹோல் வரைக்கும் சுருக்கம் உள்ளது, அது ஆம்ஹோல் பிரித்து கட்டிங் போட்டு சரி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுது, அவங்க சொல்றது கேட்கறது புரியுது. அதாவது அந்த பை போல் இங்க விழுகிறதுக்கு வந்து ஸ்லீவ்ல சரி பண்ணிடுறோம், அப்போ ஓகே. இந்த பாடியில இங்க சுருக்கம் வராது, என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க, ஓகேவா? பாடியில வந்து சுருக்கம் வந்து பெரும்பாலும் வராது, கையில தான் வரும். அதுதான் கையில இருக்கிறதா இங்க வந்து காமிக்க முடியும், ஓகேவா? இன்னொன்னு,
அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த டாட்டோட அளவு எவ்வளவு பிடிக்கிறோமோ இந்த சோல்டு திறக்கும் பொழுது அங்க கையிலையும் இங்கேயும் வந்து லூஸ் கொடுக்கும். அப்போ நம்ம இந்த டாட்டோட அளவுல இருந்து இங்கே கிராஸ் எடுப்போம் தெரியுமா, டாட் எவ்வளோ கனம் அதிகமாக பிடிக்கிறோமோ அதை நம்ம இங்கே கிராஸ் எடுப்போம். இந்த கிராஸ் எடுக்கும்போது இந்த டாட் இப்படி அடுத்து கொடுத்த உடனே இது இறங்கிடும். ஓகேவா, அந்த கிராஸ் அதுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம கட்டிங் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எவ்வளோ டாட் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்கே 1/2 இன்ச்சு டாட்னா ஒரு பக்கம் 1/2 ஒன்று பிடிக்கிறோம்னா இங்கே 1/2 இன்ச்சு கிராஸ் எடுப்போம். அப்போ எவ்வளோ கிராஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்கே இறங்கும், இங்கே திறக்கும் பொழுது இங்கே இறங்கும். ஓகேவா, இது வந்து அளவு ப்ளஸ் வச்சு செய்யுது. இவங்க வந்து இந்த லென்த் அளந்து பார்க்கும்போது இதில் கிராஸ் எடுக்கலை, அதனால் இதில் எடுக்கலை. சரியா, அவங்க எடுத்துட்டா அவங்க இந்த நம்ம இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு சிறப்பாக செய்யலாம். ஆனால் சில பேர் எதுக்கு இந்த ஹைட் கம்மியாச்சுன்னு கேட்டுருவாங்க, அதனால் நான் பண்ணலை. ஆனால் இதே நம்ம அளவு எடுத்து செஞ்ச மெத்தேடுக்கு நான் பண்ணியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ இங்கே வந்து நம்ம டாட் குடிக்கும் பொழுது இப்படி இறங்குது பார்த்தீங்களா, அந்த சுருக்கத்தை எடுத்துடலாம். இங்கே இறங்கும் பொழுது அப்போ இது இறங்கி இருந்துச்சுன்னா திரும்ப சுருக்கம் சரியாகாது. ஏன்னா இந்த இடுப்பு பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகேவா, இது இறங்குறது வந்து இங்கே லூஸாக தான் நிற்கும். ஏன்னா இடுப்பை வந்து நம்ம நல்லா கச்சின்னு வச்சுருப்போம், டைட்டாக இறுக்கி பிடிச்சிருப்போம், எக்ஸ்ட்ரா எல்லாம் கட்டியிருப்போம், டைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இடுப்பு மட்டும் இறங்க விடாமல் இறுக்கி பிடிச்சிருப்போம். அப்போ அந்த இறுக்கி பிடிச்சி இடுப்பு கிட்ட இறுக்கி பிடிச்சிடும். ஆனால் இந்த லூஸை இறங்க விடாது. அவங்க இப்படி இறக்கி விட்டால் பரவாயில்ல, அது நிற்கும். ஏன்னா அப்படி இறக்கி விட மாட்டாங்கல்ல, ஒரு பக்கம் மட்டும் அது நிற்கும். அப்போ நிற்கிறதுனால இந்த லூஸ் வந்து கையை தூக்கி இறக்கணுன்னே இங்கே வந்து நிற்கும். ஓகேவா, அப்போ நீங்கள் இந்த 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 கிராஸ் எடுத்து டாட் பிடிக்கிற அளவுக்கு இங்கே குறைச்சிங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக மாறிடும், ஒரே லெவலாக இருக்கும். இந்த சுருக்கத்தை இங்கே இறக்கி எடுத்துடலாம். இங்கே லூஸ் எதனால வருதுன்னா அந்த சோல்டு திறக்கிறதுனால தான். இங்கே எவ்வளோ சோல்டு மைனஸ் பண்ணமோ திரும்ப அது சோல்டு திறக்கும் பொழுது இங்கே லூஸ் பண்ணுவோம், இங்கே சுருக்கம் வரும். சரியா, கையில் சுருக்கம் வந்து இங்கே சுருக்கம் வந்து அது இங்கே வரைக்கும் காமிக்கும். அதை தான் நம்ம இங்கே எடுக்கிறோம். இங்கே கட் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த சுருக்கத்தை இங்கே எடுத்துடலாம். ஓகே, அதான் அந்த மெத்தேடு. இப்போ நம்ம இதை வெட்டிட்டோம். இது பாருங்கள், இதை வச்சு பார்த்துட்டு இது அப்படியே இதை பாருங்கள், நான் அந்த கட்டிங் மெத்தேடு இதை வச்சு பார்த்துட்டேன். கரெக்டாக இப்படி கிராஸில் ஜாயின் பண்ணும்பொழுது இதுதான் வருது, இப்படி தான் வருது. அதனால் நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். தூக்க வேண்டிய தேவை வருதான்னு பார்த்தோம், தூக்க வேண்டிய தேவை வரல. அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். டாட் எவ்வளோ பிடிக்கணும், இங்கே ஆம்பூல் எவ்வளோ இறக்கணும் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். மைனஸ் ஆன அளவுக்கு மட்டும் இங்கே ஆம்பூல் அளவு நம்ம இறக்கிட்டோம். ஓகேவா, வேற அடுத்த கேள்விமா? ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் சைடுல இருந்து ஹூக் சைடு வர இழுத்த மாதிரி வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் கோல்ல இருந்து ஹூக் சைடு வரைக்குமா? ஆமா, ஹூக் சைடு வர இழுத்த மாதிரி வருது. அது என்னன்னா இப்போ அது யாருக்கெல்லாம் அது மாதிரி வரும் அப்படின்னா, ஆர்ம் கோல் அளவை விட நெக்கு வந்து மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ப்ராப்ளம் வரும். அது கட்டிங் மெத்தடில் நம்ம சரி செய்யணும். அது கட்டிங்லேயே வந்து சரி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி அளவு இருந்தாலும் சரி, நம்ம அது வந்து நமக்கு அளவுகள் கூட இருந்தாலும் கூட நெக்கு மேலே இருந்தாலும் போட் நெக்காக இருந்தால் கூட சரி, சரியான பாடி யூஸ் அளவு இங்கே தான் இருக்கிற இந்த தன்மை. அப்போ நமக்கு சரியாக அந்த ஃப்ரெண்டோட அளவு எவ்வளோ தேவை, இந்த கட்டிங் ஷேப்பை ஏற்றணுமா இறக்கணுமா, அவங்க பாடிக்கு எப்படி வந்து இந்த நிப்பிள் இந்த இடத்தோட அளவு எவ்வளோ வைக்கணும். சில பேர் இந்த அளவு வந்து கணக்கே வைக்கிறதில்ல, தோண்டி எடுத்துருவாங்க. அப்படி தோண்டி எடுத்தால் இழுத்துட்டு வரும். சரி, சில பேர் யாருக்கு தோண்டி எடுக்கணும், யாருக்கு தோண்டி எடுக்கக்கூடாது, இந்த கவத்தட்டு யாருக்கு எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு கணக்கு இருக்குது. எல்லாருக்குமே கவத்தட்டு எடுக்கும்பொழுது என்ன ஆகுனா இந்த இடம் கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகுனா பிடிச்சி இழுக்கும், இந்த இடத்துல இழுத்து இப்படி சுருக்கமாக வரும். ஓகேவா, அதெல்லாம் டைட்டாக வர்றதுனால அப்போ அது யாருக்கு எவ்வளோ எடுக்கணுமோ அது கரெக்டாக எடுத்தோம்னா சரியாக வந்துடும். அது நமக்கு வந்து இப்போ அளவு ப்ளஸ் வச்சு அளவு எடுத்து செய்கிறதுலையும் அளவு ப்ளஸ் செய்கிற மெத்தட் நம்ம புது மெத்தட் நல்லாவே போயிட்டுருக்கு. கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். அதை லிங்க் வேணாலும் நம்ம வைக்க சொல்கிறேன். இப்போ தான் சமீபத்தில் தான் போட்டிருக்கோம். நம்ம அளவு ப்ளஸ் வச்சு எடுக்கிறதும் சரி, அளவு உடம்புலேருந்து அளவு எடுத்து வெட்டுற மெத்தடும் சரி, இப்போ தான் நம்ம சமீபத்தில் பகிர்ந்துருக்கோம். அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பழைய காணொலியை விட இப்போ புதிய மெத்தட் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா, வேற அடுத்த கேள்விமா? அண்ணா, பேக் அளவு 11, ஃப்ரண்ட் அளவு 10.25, ஆர்ம் ஹோல் வந்து 8.25, பேக்கை விட ஃப்ரண்ட் அளவு கம்மி, அப்ப ஆர்ம் ஹோல் அளவு ரைட்டா வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேக்கை விட ஃப்ரண்ட் அளவு கம்மி, அப்ப ஆர்ம் ஹோல் அளவு கரெக்டா வருமான்னு கேட்டிருக்காங்க. இது எந்த காணொலியில கேட்டிருக்காங்க? இது லைவ் வீடியோல கேட்டிருக்காங்க. லைவ்ல கேட்டிருக்காங்க. திரும்ப அந்த கேள்வி சொல்லுமா. பேக்கோட அளவு வந்து 11, ஃப்ரண்ட் அளவு 10.25, ஆர்ம் ஹோல் வந்து 8.25, பேக்கை விட ஃப்ரண்ட் அளவு கம்மி, அப்ப ஆர்ம் ஹோல் அளவு ரைட்டா வருமா? இப்போ வந்து இவங்க உயரத்தை சொல்றாங்களோ, பேக்கோட உயரமும் ஃப்ரண்டோட உயரம்னு சொல்றாங்களோ, உயரம்னு போட்டிருக்காங்களா இல்ல வெறும் பேக் அளவு ஃப்ரண்ட் அளவுன்னு சொல்றாங்களா? வெறும் பேக் அளவு ஃப்ரண்ட் அளவு. பேக் அளவு 11, 11, ஃப்ரண்ட் அளவு 10.25. இதுதான் என்னன்னு தெரியலையே. பேக் அளவு வந்து உயரமா என்ன சுற்றளவா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இது இந்த கேள்வியே வந்து சரியா இல்லை. ஆனா ஆர்ம் கோலுக்கு வந்து நம்ம வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் மைனஸ் பண்ணாலும் சரி, இந்த லென்த்தாக இருந்தாலும் சரி, ஆர்ம் கோல் ஃப்ரண்ட் பேக்கு சமமாக தான் இருக்கணும். சரியா, சமநிலையில் தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டோட ஆர்மலும் பேக் ஆர்மலும் ஒரே அளவாக தான் இருக்கணும். இந்த ஹைட்டாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அளவு இருக்கும், பேக் ஒரு அளவு இருக்கும். ஏன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே அளவு வராது. இந்த டாட்டோட ஹைட்டு இது வந்து கப் ஷேப் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏறி இறங்கும். அப்போ லென்த்து கூடவும் குறையும். அதே மாதிரி பேக் லென்த்து 14, 13, 14 அது அவங்க விருப்பப்படி.
அடுத்தது இந்த பாடியோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சோ 38 இன்ச்சோ இருக்குன்னா அதில் பேக் எவ்வளோ வைக்கணும் ஃப்ரண்ட் எவ்வளோ வைக்கணும் அவங்க உடம்பு தகுந்த மாதிரி நம்ம வைப்போம். அந்த அளவு ஜாயிட்லாம் அப்படி தான் கட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கட் பண்ணாலும் அவங்க உடல் வாழ்க்கை தகுந்த மாதிரி பேக் அதிகப்படுத்தி ஃப்ரண்ட்டை குறைப்போம், ஃப்ரண்ட் அதிகப்படுத்தி பேக்கை குறைப்போம், இல்லை 4 ஒரு பாகம் போடுவோம், சமநிலைகளை போடுவோம். அது அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இதுக்கும் இந்த ஆம்கோலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆம்கோல்ன்றது எப்படி எடுத்தாலும் இங்கே சைட்லேயே உள்வாங்க வச்சா கூட மைனஸ் பண்ணால் கூட ஃப்ரெண்டு வந்து சைடில் உள்வாங்க மெத்தெல்லாம் கூட இருக்குது. சைடில் உள்வாங்கினா கூட ஆம்பல் குறையக்கூடாது. அந்த ஆம்பல் அதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம காலையில் நம்ம போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த இங்கே மைனஸ் பண்ணோன்னு நம்ம அந்த ஃப்ரெண்ட் ஆம்பில் டவுன் பண்ணுவோம். இப்போ ஒரு பாயிண்ட் குறைஞ்சதுக்கு நம்ம டவுன் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி அரைஞ்சு குறைச்சா கூட இங்கே அரைஞ்சு டவுன் பண்ணி அதை ஈக்குவல் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரண்ட் ஆம்பிள் பேக் ஆம்பிள் சமையல இருக்கும், முறுக்காமல் இருக்கும், போட்டாங்கன்னா ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா? எவரெஸ்ட் அண்ட் V-Guard யூஸ் பண்ணலாமா ப்ரோ? ஜாக் எஃப்ஐக்கு 1 கெல்வின் ஸ்டெபிலைசர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கம்பெனி பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேவி கணக்கு தான் நமக்கு முக்கியம். கேவி 1 கேவி 1.5 கேவி 1.5 2 கேவின்னு சொல்லி வருவாங்கல்ல, நம்ம ஏசிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான இதுதான். 1 டன் 2 டனுக்கு ஏசி யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இதுதான் அது. நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்பெனி பற்றி ஒன்றும் இல்லை, கம்பெனி உங்களுக்கு எந்த கம்பெனி நல்லா இருக்கோ அது கம்பெனி யூஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் எங்கள் மெக்கானிக் மூலமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அந்த இமேஜ் வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அந்த கம்பெனி கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, ஸ்டெபிலைசரோட நேம் அனுப்புங்கன்னு. அப்போ நான் வந்து பார்த்துட்டு அதில் உங்களுக்கு அந்த இமேஜை வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மெக்கானிக் அனுப்பிச்சிருக்காங்க எங்களுக்கு. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் உங்களை மாதிரி கேட்குறாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அவங்க வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெபிலைசரோடைய இதாக வந்து பிக்சரை உங்களுக்கு அனுப்புகிறோம். அதில் என்ன நேம் இருக்குது, எத்தனை கேவின்றது நீங்கள் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் கிடச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எங்கள் மெக்கானிக்கிட்ட சொன்னால் கூட அவர் அந்த நமக்கு தெரிஞ்ச நம்பர் வந்து அனுப்பி விடுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். டாட் எல்லாமே இருக்கிற என்னென்ன இருக்கோ அந்த கணத்துப்படி தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். கெல்வின் சொல்லிட்டேன். கேவினா கிலோ வாட்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரியில் தான் கெல்வின் வரும். அவங்க கெல்வின்னு சொல்லிட்டாங்க, அது கிலோ வாட்டுன்னு சொல்லணும்னு சொல்லிடுங்க கேவி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த கொஷினுக்கு. அதான் கேவினா கிலோ வாட் அப்படிதானம்மா? ஆமாங்கண்ணா. நீ என்னோட பைக் ஆன்ல தான் இருக்கு. நீ ஓகேவா? என்னோட பைக் ஆன்ல தான் இருக்கு. நீ சொன்னது அவங்களுக்கே கேட்டிருக்கும்மா, பரவாயில்ல. நீ கிலோ வாட்டு தான், அது உனக்கு தெரிஞ்சதான் ஷேர் பண்ற, தப்பு இல்லையே. அவங்க கேள்வின்னு சொல்லிட்டாங்களா? ஆமா. சரி சரி. கிலோ வாட்டு தான் கேவி கணக்கு. கேவி சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு இது கூட சொல்லுவாங்க, அதுக்கு கேவி தான் அதுக்கு முக்கியமானது. இன்னொன்று வந்து ஏதோ சொல்லுவாங்க, மறந்துட்டாது. அது எலக்ட்ரிக்கல் இதில் தெரியும். நம்ம ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது கூட சொன்னாங்க, இவ்வளவு இதுதான் யூஸ் பண்ணி பவர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சரி, ஓகே. வேற அடுத்த கேள்விமா? அடுத்த கேள்வி வந்திருக்கா? அடுத்த கேள்வினா இப்போ நான் லேட்டஸ்ட் வந்த கேள்வியில கேளுங்க. பழைய கேள்விகள் கொஞ்சம் கூட இல்லைன்னா கூட இப்போ கேட்கறது கேளுங்க. அப்புறம் பழைய கேள்விகளுக்கு நம்ம தனியாக கேட்டு போட்டுக்கலாம். இந்த டாட் வந்து எல்லாத்துக்குமே நம்ம போட்டு கொடுத்துடணும். அப்போ வந்து ஆப்போசிட் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். தைக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். எடுத்தோமா தைச்சோமான்னு அப்படி இருக்குது. பர்ஃபெக்டாக எல்லாமே சரியாக வந்துடும். இந்த கீழ்படி அளவு, இந்த ஹைட்டு, இந்த டாட்டோட இந்த வித்து எல்லாமே சரியாக நமக்கு வந்துடும். இப்போ நம்ம யோக்கு வந்து ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த பேக்கை வச்சு நம்ம யோக்கு ஹைட்டு செக் பண்ணணும். இந்த தைக்கிற பொசிஷனில் வைக்கணும். இப்போ இப்படி தைக்கிற மாதிரியான பொசிஷனில் வச்சு ஜாயின் பண்ணுற போகிறது இப்படி தான். எனக்கு ஃப்ரெண்டு உங்களுக்கு கிராஸ் அடிச்சிருக்கு. இப்படி தான் இதை பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், எவ்வளோ தூரம் கிராஸாக கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். இந்த தெரியுதா, உள்ள இப்படி கிராஸாக கொண்டு வந்துருக்காங்க. அதனால் ஃப்ரெண்டு கம்மியாக, பாடி பெருசாக இருக்குது, இடுப்பு ரொம்ப சின்னது. ஓகே, இப்போ இந்த பொசிஷனில் வச்சு பார்த்துட்டு இந்த எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 2.5 ஒரு பாயிண்ட், 2.25 வரைக்கும் இருக்குது. 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் யோக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குது பாருங்கள். 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ நமக்கு 2.5 இன்ச்சு இதில் இருக்குது. அதே 2.5 இன்ச்சு நமக்கு இங்கே யோக்கு வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் கூட வந்திருக்கு. கிராஸாக வச்சு பார்க்கணும். 2.5 தான். இப்போ கரெக்டாக வச்சு பார்த்தா 2.5 தான். ஓகேவா? 2.5 இன்ச்சு. அப்போ நம்ம வந்து இப்போ இது மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், நம்ம எல்லாமே செஞ்சது கரெக்டு தானான்றது. இப்போலாம் பார்த்தா தான் டாட்டோட கனமு கரெக்டாக வந்திருக்கணும், டாட் லென்த்து கரெக்டாக இருக்கணும், இந்த இடைவெளி கரெக்டாக இருக்கணும், இந்த யோக்கோட ஹைட்டு, இந்த வித்து, மீதி இருக்கிற வித்து எல்லாமே இதில் இருக்கிற பிரகாரம் செஞ்சுட்டோம்னா அளவு ஜாடி பிரகாரம் அப்படியே ஜெராக்ஸ் மெட்டீரியல் நம்ம கொடுத்துட முடியும். ஓகேவா? அண்ணா, பாபின் கேஸ்ல இருந்து நூல் வரவே மாட்டேங்குது, என்ன பண்றது? பாபின் கேஸ்ல இருந்து நூல் வெளியில எடுக்கவே மாட்டேங்குது, என்ன பண்றது?
பாபின் கேஸ் நூல் எடுக்கவே மாட்டேதுன்னா அப்போ வந்து டைமிங் வந்து மாறிடுச்சு போல இருக்குது. ஊசி உடஞ்சதுக்கப்புறம் தான் அது வருதா பிரச்சனையான்னு பாருங்கள். ஊசிலேருந்து நூல் எடுக்கலை அப்படின்னா ஊசியோட அளவு வந்து நீங்கள் எடுத்து சரியாக போடலன்னு அர்த்தம். ஊசியை சரியாக போடுங்க. ஊசி உடஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது நான் உங்களுக்கு அந்த லிங்க் வைக்கிறேன். ஊசி எப்படி மாட்டணும், எந்த சைஸில் எப்படி உள்ளே தள்ளிட்டு இறக்கணும், அதோட வாட்டம் எப்படி, அந்த நூல் எடுக்கிறதுனா எப்படி எடுக்கும், அதெல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு இந்த லிங்கை வைக்கிறேன் பாருங்கள், ஓகேவா. இப்போ யோக்கோட லென்த்து நம்ம செக் பண்ணிடுவோங்க. 2.5 இன்ச்சு நமக்கு இங்கே இருக்கான்னு. ஓகே, 2.5 இன்ச்சு வந்துருச்சு. 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அப்படியே கரெக்டாக இதே நம்ம கொண்டு வந்துட்டோம். எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நமக்கு சப்போஸ் உயரம் ஏற வைக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கடைசியாக செக் பண்ணிட்டு யோக்கில் உயரத்தை வளர்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம யோக்கை வெட்டாமல் வச்சுருந்தோம். கடைசியாக வெட்டிக்கலாம் அப்படின்னு. இதில் வந்து இந்த கிராஸு கம்பல்சரி எடுக்கணும், உங்களுக்கு தெரியும். இந்த யோக்கு இது கூட நல்லா போயிட்டுருக்கு. நான் ஆர்வ கலரில் 1 கோடி சப்ஸ்கிரைபருக்கு மேலே 1 கோடிக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்க வியூஸ் தொடப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து 10 லட்சத்தை தாண்டி போனது தான் நான் அப்படி 1 கோடின்னு நினச்சிட்டேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து அவங்க போடும்போது மில்லியன் கணக்கில் போடுறாங்க, அது சரியாக புரியல. 10 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. அதுவே நமக்கு வந்து பெரிய இதுதான். இந்த யோக்கு மொழி தெரியாதவங்க கூட வந்து இந்த இடத்துல வந்து இதை பார்க்குறாங்க. இதை சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த லிங்க், இந்த கோடுக்குள்ளே அந்த கிராஸ் எடுங்க, தைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இதை கொண்டு வந்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், இதை நான் உங்கள் கலரில் மாற்றி வச்சு காமிக்கிறேன். இப்படி தான் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம், ஓகேவா. பாருங்கள், இதுவும் பொருந்தும். தையல் இங்கே ஆரம்பிப்போம். கரெக்டாக இருக்குது 3 புள்ளி அளவு. அப்படியே எடுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக நேராக வரும். இதை எடுத்து விடும்போது அப்படியே நேராக வரும், ஓகேவா. இதில் ஏற்ற இறக்க வராது. இதை கழிச்சு வெட்டி விட தேவையில்லை. அப்போ அதை தான் அதை ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு விஷயமுமே நமக்கு வந்து ரொம்ப நுட்பமானது, நுணுக்கங்கள் வாய்ந்தது. ஓகே, இது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நெக் மட்டும் வெட்டிட்டோம்னா ஓகே. அடுத்த காலில் பார்ப்போம். இது நம்ம நெக்கு மட்டும், பேக் நெக் இது ரவுண்டு தான் கேட்டிருந்தாங்க, அப்படியே வெட்டிடலாம். ரவுண்ட் நெக்கு அதில் அப்படியே ஜெராக்ஸ் மெத்தேட் தான். பேக் எல்லாமே நம்ம ஜெராக்ஸ் மெத்தேட் தான் போட்டு எடுத்துருந்தோம். இந்த டாட்டோட ஹைட்டு கூட நம்ம வந்து குத்து போட்டு மார்க் போட்டு வச்சுக்குவோம். டாட்டோட ஹைட்டு கூட நம்ம இஷ்டத்துக்கு வைக்க மாட்டோம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எவ்வளோ ஹைட் வைக்கிறது அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம இதில் என்ன இருக்கோ அதுதான் வைக்கணும். இங்கே பாருங்கள், பேக்கில் இதில் என்ன வந்திருக்கு, 3.25 இன்ச்சு வந்திருக்கு. அந்த 3.25 தான் நம்ம இங்கே வைக்கணும், ஓகேவா. 3.25 இது பாருங்கள், கரெக்டாக அந்த 3.25 வச்சு. இது வந்து இந்த ஊசி வந்து பார்த்திங்கன்னா நண்பர் வந்து எனக்கு கிஃப்டாக அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ எவ்வளோ தூரம் நம்ம மேலே பாசமாக இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள். நான் வந்து ஊசி மோட்டா ஊசியை வந்து கட்டி போட்டு இதில் வச்சுட்டு குத்திட்டு இருந்தேன். அவர் வந்து இந்த இது உங்களுக்கு நல்லாயிருக்கும், குத்துறதுக்கு சௌகரியமாக இருக்கும், நல்லா இருக்குது, இது நல்லா சூப்பராக இருக்குது. உண்மையிலே இது வந்து நிறைய ஒரு 8 கிளாத் 10 கிளாத்னா கூட பிடிச்சி நமக்கு அழுத்த குத்துறதுக்கு நல்லா இருக்குது. இது மோட்டா ஊசியோட சைஸ் மாதிரி தான் இருக்குது, உள்ளே இறங்கியிருக்கு போல இருக்குது. நல்லா அந்த பிடிலாம் போட்டு சூப்பராக இருக்குது. இது எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் வந்து எனக்கு அன்பை பரிசாக அனுப்பி விட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு அந்த டெய்லர் வந்து நீங்கள் நம்ம நண்பர் வந்து இப்படி யூஸ் பண்ணார், யூடியூப்பில் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காரு, யூஸ் வச்சு இதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அவர் அனுப்பிச்சி விட்டார். அட்ரஸ் கேட்டிருந்தாரு, அனுப்பிச்சி விட்ருக்காரு. இன்னொரு பொருள் வேறு அனுப்பிச்சி, 2 பொருள் வேறு, இந்த பொருள் அனுப்பிச்சி விட்ருந்தாரு. அப்புறம் இன்னொரு பொருள் வேறு அனுப்பிச்சி விட்ருக்காரு. என்ன இவ்வளோ அன்பாக இருக்காங்களா, பரவாயில்லையே நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொரு பொருள் வந்து ஸ்கேல் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஸ்கேல் கூட உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க. இப்போ இந்த ஸ்கேலு, இது வந்து ஆமுல் ஸ்கேலு. எதுக்காகனா இந்த ஆமுல் ஸ்கேல் வந்து நம்ம இதில் வந்து லென்த்து, இதை விட இது லென்த்து ஜாஸ்தியாக வருது பாருங்க. இந்த லென்த்து மட்டும் இதில் ஷேப்பெல்லாம் அழகாக இதே மாதிரி தான் வருது. இந்த லென்த்து வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நான் அந்த ஷேப் போடும்போது இந்த லென்த்து பத்தாமல் வேறு ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி அட்டாச் பண்ணி காமிப்பேன், இப்படி வச்சு காமிப்பேன். அதை அவர் வந்து பார்த்துட்டு இவர் நம்பருக்கு நம்ம அனுப்பணும், இவருக்காக நம்ம பண்ணுவோம், இவர் நம்ம நிறைய நமக்கு ஷேர் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, நம்ம இது ஒரு சாதாரண ஒரு சின்ன கிஃப்ட்டு தானே அப்படின்னு சொல்லி இந்த பெரிய ஸ்கேலாக வாங்கி அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காரு. நான் பஜாரில் தேடி பிடிச்சி வாங்கினா வாங்கியிருக்கலாம், ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவரே வாங்கி அனுப்பிச்சி விட்டாரு. ஓகே, இது நல்லா இருக்குது. இது வந்து அந்த ஆமுல் வரைகிறதுக்கு செய்யறதுக்குலாம் நமக்கு அந்த லென்த்துக்கு நல்லா இருக்குது, ஓகேவா. அடுத்தது இந்த கை வந்து பெரிய கை கேட்டிருந்தாங்கன்னா அந்த கை மார்க் போடுறதுக்கும் வச்சு நம்ம மார்க் போடுறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த ஸ்கேல் பெண்டு ஸ்கேல் மாதிரியும் அதையும் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. ஓகே, பேக் வெட்டிட்டோம், ஃப்ரண்ட் எல்லாமே வெட்டிட்டோம், அங்கே ஃப்ரண்ட் வெட்டிட்டோம், ஸ்லீவ் எடுத்தாச்சு, யோக் எல்லாமே வெட்டியாச்சு. ஓகே, நன்றி.